சொல்லுக்கா. ஆமாம், நான் என்னத்த சொல்லட்டும். ம் நான்லாம் சொல்கிறதுக்கே இல்லை ஒன்றும். இந்த நீயே பேசு, கேட்டுக்கு நீயே. இந்தாம்மா உங்கள் பெரியத்த பேசுகிறாங்க. ஹலோ அத்தை, சொல்லுங்க அத்தை. என்னம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் அத்தை. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்போ நல்ல செய்தி சொல்ல போற? சொல்லிக்கலாம் அத்தை. இப்போதான் 6 மாதம் ஆச்சு. அவர் தான் கொஞ்ச நாள் போட்டுன்னு சொல்லியிருக்காரு. அவன் சொல்லுவான், அறிவில்லாதவன். பொம்பளை உனக்கு தெரியாதா? நான் தான் எத்தனை தடவை சொல்கிறது, கேட்டால் தானே. நம்மளால் சொல்லவும் முடியல, திட்டவும் முடியல. இந்தா அது இங்கே தான் உட்காந்துருக்குது, நீயே பேசு. இந்தம்மா உங்கள் சின்னத்தை பேசுது. மாமா, உங்கள் அம்மா சும்மா உங்கள் பெரியம்மாக்கெல்லாம் ஃபோன் பண்ணி குழந்தை விஷயமா பேச வைக்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியலடா மாமா. இவங்களுக்கு இதே வேலையை போச்சு. வா. ஐயோ, கேட்கலாம் வேணாம், நான் கிட்ட சொல்கிறேன், அவ்வளோதான். இது எப்படியே விட்டாங்க, இதே பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீ வா, நான் சொல்கிற கேளு. வேணாம் மாமா, சொன்னா கேளு. அமைதியாக கூட வா. என்னத்தை சொல்ல, கேட்க முடியுமா? பேசுனா சண்டை தான் வரும். மா, உனக்கு என்ன பிரச்சனை? ஆகுனா உங்கள் அக்காக்கெல்லாம் ஃபோன் பண்ணி ஒவ்வொருத்தரை வெட்ட பேச வச்சுட்டு இருக்கிற. நான் ஒன்றும் ஃபோன் பண்ணல, அவங்க பேசி ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்குறாங்க. என்னால் பதில் சொல்ல முடியல, அவகிட்ட கொடுக்குறேன், அவ்வளோதான். ஏன் அவகிட்ட கொடுக்கறதுக்கு நீயே பதில் சொல்லலாம்ல? அக்கா தங்கச்சி கேட்குறது தான் உனக்கு தெரியுது, ஊரில் இருக்கிற கேட்கலாம் தெரியல. மா, அது தங்கம் கிடைக்கும் தான் கிடைக்கும். சும்மா நம்ம இஷ்டத்துக்குலாம் அமையாது. கொஞ்சம் பொறுத்து போய் தான் ஆகணும். உங்களுக்கு எப்படி நீங்கள் நினைக்கிறீங்களோ என்னமோ பண்ணுங்க. இனிமேல் உங்களை கேட்டால் கேளு, அவ்வளோலேயே கேட்க வேண்டாம்னு சொல்லிடுறேன், விட்டுரு. நீ வா.